ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அக்யூபங்க்சரில் இன் யாங் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குங்க. ஜென்ரலாகவே நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஒரு வட்டமான ஒரு வடிவத்தில் பாதி கருப்பு நிறமாக இருக்கும், பாதி வெண்மை நிறமாக இருக்கும். அதில் ஒரு கருப்பு நிறத்துக்குள்ளே ஒரு வெண்மை நிறம் இருக்கும், ஒரு வெண்மையான நிறத்துக்குள்ளே ஒரு கருப்பு நிறம் இருக்கும். அர்த்தங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரே ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண்ணுடைய தன்மை இருக்குது, ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆணுடைய தன்மை இருக்குது அப்படின்னு அந்த காலத்திலே பாரம்பரிய சீன வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான் அது வருது. இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரக்கும். அப்படி இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரக்கும் பொழுது ரொம்ப குறைவான அளவில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரக்கும். அவங்களுக்குள்ளேயும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைவான அளவு சுரக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வியப்பு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே ஹார்மோன் இம்பேலன்ஸ் கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன் யாங் மிகைச்சாலோ இல்லை யாங் இன்ன மிகைச்சாலோ உடலுக்கு பாதிப்பு உண்டாக்கும், லைக் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஹார்மோன் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கணும். இஃப் இன்கேஸ் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிடுச்சுன்னா உடலில் நிறைய உபாதைகள் ஏற்படும். லைக் செஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அண்ட் ஃபெமினைன் கேரக்டர்ஸ் அதிகமாகிற மாதிரி இந்த மாதிரி தன்மைகள் ஏற்படும். அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜனை விட டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகிடுச்சுன்னா மீசை தாடி வர்றது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ எவ்வளோ வியப்பு பாருங்கள், அந்த காலத்திலே ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஒரு இன் யாங் தியரி மூலியமாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.